ஹலோ ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ண போகிறோம். நல்லா டேஸ்டியாக இருக்குமுங்க. நான் கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக்கங்க. சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச மிளகா, தேங்காய் கீரி வச்சுருக்கேங்க, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, சீரகமும் மிளகையும் வறுத்து பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். சிக்கன் தேவைக்கேற்ற நல்லெண்ணெய். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேங்க. காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சாச்சுங்க. இன்னும் தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்ச பின்னால் சின்ன வெங்காயத்தை போடுங்க. இருக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயாட்டு போட்டு வதக்கிக்கலாம். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க விதையை எடுத்துகிட்டு போடுங்க. நம்ம காரம் மிளகு போடுறதுனால மிளகாய்க்கு விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். கீரி வச்சுருக்க தேங்காயை இப்போ வணங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றிக்கலாம். நல்லா வணங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வச்சிருச்சு, நல்லா வாசனை வந்துருக்கு. இப்போ சிக்கனை போடுங்க. சிக்கன் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. கிண்டி விடுங்க. மஞ்சள் தூளை போட்டு நல்லா கிண்டு கறி வணங்கட்டும். சிக்கனில் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி ஊற்றக்கூடாது, இப்படியே தான் வணக்கணுங்க. நல்லா சிக்கன் வணங்கிடுச்சுங்க. உப்பு கரெக்டாக போட்டாச்சு. இப்போ அந்த ஒரு தக்காளியை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் உள்ள தண்ணியிலே வேகும் சிக்கனு. சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி போடுங்க. மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். நல்லா வச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் கரம் மசாலா, சீரகம், மிளகுத்தூள் போட்டு கிண்டி மூடுங்க. கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு வந்துருச்சுங்க. சாப்பிட்டு பாருங்கள். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடிங்க. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.